இப்போ நிறைய கம்பெனி அட்டன் பண்ணுறாங்க. கிளாசிக் மால் விடுறாங்க, ஹோண்டால விட்டாங்க, கிளாசிக் ஹைனஸ் விட்டாங்க, அது மாதிரி ஜாவா திருப்பி வந்துச்சு, பிஎஸ்ஏ திருப்பி வருது. ஸோ இந்த மாதிரி எல்லா வண்டியிலையும் வந்து விடுறாங்க. பட் ஆனால் யாராலையும் என்ஃபீல்ட அடிக்க முடியாது. ஏன்னு நினைக்கிறேன். பேர்ஸ் ஈஸியாக அவைலபிள். ஈவன் ஐனெக்ஸ் எடுத்தீங்கன்னா லோக்கல் மெக்கானிக் மேலே செயின் இல்லை, அது கட் பண்ணால் சரி ஷோரூமில் போய் செயின் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. லோக்கல் மெக்கானிக் வந்து அந்த வண்டியில் கையை வைக்க விட மாட்டாங்க. வேற தொழில் எங்களுக்கு தெரியாது சார். எங்கள் ஃபாதரு இதுதான். ஸோ இதே லைனில் போனால் நல்லா இருக்கும்ட்டு இதையும் பண்ணின்னு இருக்கிறோம். இன் பிட்வீன் கேப்பில் அண்ணா நகரில் 2-3 ப்ராஜெக்ட் பண்ணிக்கிறோம் ரியல் எஸ்டேட்டில். அதில் ₹1,00,000 நம்ம சம்பாதிச்சாலும் அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. இந்த கஸ்டமர் வந்து ஒரு வண்டி அட்டன் பண்ணி கொடுக்கும்போது நமக்கு ஒரு அந்த ₹100 கொடுத்தா அந்த ஹாப்பி மாரி அதில் வரல. சித்தார்த் சார் எப்போ உள்ளே வந்தாரோ அவர் நாலேஜுக்கு இந்த லெஃப்ட் ரைட் கியர்லாம் மாற்றி கொடுத்தாரு. அந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சம் இஷ்யூ வந்து அது அப்படி படிப்படியாக வந்து இன்னைக்கு நம்பர் 1ல் இருக்குது. அது பீட் பண்ண வேறு வண்டியாக வராது. 2010 ரேசிங் வச்சாங்க. அந்த கிளப்பு மூலியம் தான் வச்சாங்க. மெட்ராஸில் அப்போ பெங்களூர், பாம்பே, டெல்லி எல்லா ஊர்லேருந்து வந்து ட்ராக் ஓட்டினாங்க. அதில் நான் வண்டியை ரெடி பண்ணியும் கொடுத்தேன். ரெடி பண்ணி கொடுத்துட்டு நான் ஓட்ட மாட்டேன், நீயே ஓட்டுன்ட்டாரு. எனக்கு ஃபீல்டு தெரியாது. தமாசா ஓட்டினேன். ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு வந்தேன், ஒரு வாட்டி தேர்டு வந்தேன். 2 கப்பு கொடுத்தாங்க. ஆனால் அதில் போனதுனால ஒரு ரீச் ஆச்சு. 4 கஸ்டமரும் வந்தாங்க. ஒன்லி சர்வீஸ் பண்ணுவோம், ப்ளஸ் கொஞ்சம் 2-3 மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். ஸ்பேர் பார்ட்ஸு, ராயல் என்ஃபீல்ட் ஸ்பேர்ஸ், வெண்டர் ஸ்பேர்னு ராயல் என்ஃபீல்ட் சப்ளையர்கிட்டே போயிட்டு பல்காக வாங்கிட்டு ஸ்பேர் பார்ட்ஸ் கடைங்களுக்கு ஹோல்சேல் பண்ணுறோம். அது கொஞ்சம் நல்லா இருக்குது. இதை ஓட அது நல்லா இருக்குது. நீங்கள் என்ஃபீல்டு வச்சுருக்கீங்களா? வண்டி கிடையாது சார் நமக்கு. இல்லை வச்சுருந்தீங்களா? இல்லை வண்டி அது நமக்கு ஆக்டிவா ஒன்று வச்சுக்கிறோம், ஒரு ஸ்ப்ளெண்டர் வச்சுக்கிறோம். ஆக்டிவா வந்தால் லோடு அடிப்போம். என்ஃபீல்டு வாங்கணும்னு ஆசையில் அப்படி இல்லை, வாங்கணும்னு ஆசை தான். நம்ம அது அவ்வளோ யூஸ் இல்லை, நம்ம எங்கே அவ்வளோ போகிறதில்ல. ஏன்னா மெக்கானிக்னா அவங்களுக்கு ஒரு என்ஃபீல்டு வச்சுருப்பாங்களே. அதில் வச்சுருப்பாங்க. அது என்னமோ தெரில. நம்ம அந்த கன்சல்டிங் அதை எதுவுமே பண்ணுறதில்ல. ஒன்லி சர்வீஸ் பண்ணுவோம், ப்ளஸ் கொஞ்சம் 2-3 மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் ஸ்பேர் பார்ட்ஸு. அது இல்லாமல் இப்போ ரீசெண்டாக மேன் பவர் கம்மினால சடனாக ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸ் சீரியஸாக ராயல் என்ஃபீல்ட் ஸ்பேர்ஸ், வெண்டர் ஸ்பேர்னு ராயல் என்ஃபீல்ட் சப்ளையர்கிட்டே போயிட்டு பல்காக வாங்கிட்டு ஸ்பேர் பார்ட்ஸ் கடைங்களுக்கு ஹோல்சேல் பண்ணுறோம். அது கொஞ்சம் நல்லா இருக்குது. இதை ஓட அது நல்லா இருக்குது. பட் ஆனால் இதில் சம்பாதிச்சு சோறு சாப்பிட்டா தான் நமக்கு திருப்தியாக இருக்குது. அது லட்சக்கணக்கு வந்தால் கூட இதில் ₹100 ஒரு கஸ்டமர்கிட்ட வாங்கி சாப்பிடுவோம், அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் கஷ்டம் ரோட்டில் பிளாட்ஃபார்மில் கடை வச்சுன்னு சொன்னீங்க. அப்போ உங்கள் ஃபேமிலி சொல்லலையா வேறு ஏதாவது தொழில் பண்ணலாம், இதே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கல? இல்லை, அப்போது நம்ம இந்த கடனை கொடுக்கணுன்னு எய்ம் பண்ணி கொஞ்சம் நிறைய லாஸ் பண்ணிட்டேன். இப்போ கடல் புனித கடன் இல்லாமல் எல்லா கடனும் இந்த வந்து அழிச்சிட்டேன். ஹாப்பியாக இந்த இதில் சம்பாதிச்சு தான் நம்ம பண்ண முடியும். ஏன் இந்த தொழிலை திருப்பி போகணும்னு தோணுச்சு உங்களுக்கு? வேறு ஏதாவது தொழில் போகணும்னு தோணலையா? வேறு தொழில் எங்களுக்கு தெரியாது சார். எங்கள் ஃபாதரு இதுதான். ஸோ இதே லைனில் போனால் நல்லா இருக்கும்ட்டு இதையும் பண்ணின்னு இருக்கிறோம். இன் பிட்வீன் கேப்பில் அண்ணா நகரில் 2-3 ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துக்கிறோம் ரியல் எஸ்டேட்டில். ஒரு 2 கிரவுண்டு, அதுமாரி ஒரு 2 பிக் ஷாட்டுக்கெலாம் வாங்கி கொடுத்துக்கிறோம். ஏன்னா அவங்க என் கஸ்டமர்ஸு இங்கே இருக்கிற கேட்பாங்க. ஒரு 16 கோடிக்கு 5 கோடி 2 இடம் வாங்கி கொடுத்தேன். எனக்கு 1% கமிஷன் கொடுத்தாங்க. அப்போது அந்த கடன்லாம் கொஞ்சம் சால்வ் ஆச்சு. இதுலேயும் நம்ம 2 இதுவும் பண்ணுறோம். அதேமாதிரி இப்போல்லாம் வந்து ஏக்கர் கணக்கில் போயின்னுக்கிறோம். ரியல் எஸ்டேட்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. எல்லாமே காரணம் என்னென்னா நம்ம கஸ்டமர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி வச்சுக்கிறதுனால அவங்க சப்போர்ட்டில் தான் அதுவும் வருது. நம்ம இதுதான் அதுதான் அதில் ₹1,00,000 நம்ம சம்பாதிச்சாலும் அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. இந்த கஸ்டமர் வந்து ஒரு வண்டி அட்டன் பண்ணி கொடுக்கும்போது நமக்கு ஒரு அந்த ₹100 கொடுத்தா அந்த ஹாப்பி மாரி அதில் வரல. சம்பாதிச்சோம் ரியல் எஸ்டேட்டில். அதில் இப்போ கூட ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று போய் நிற்குது. இப்போது என்ஃபீல்டு வந்து கம்பெனியாக வந்து நல்லா டெவலப் ஆகிட்டாங்க ஒரு 2000 மேலே. ஆமாம், இப்போ கம்பெனி நல்லா பெரிய கம்பெனி ஆகிடுச்சு. சித்தார்த் சார் வந்தவொடனே அது வெல் அண்ட் குட்டாக போயிடுச்சு. அவர் இல்லைன்னா இந்த கம்பெனியை மூடிட்டு போயிருக்க வேண்டியது தான். சித்தார்த் சார் எப்போ உள்ளே வந்தாரோ அவர் நாலேஜுக்கு இந்த லெஃப்ட் ரைட் கியர்லாம் மாற்றி கொடுத்தாரு. அந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சம் இஷ்யூ வந்து அது அப்படி படிப்படியாக வந்து இன்னைக்கு நம்பர் 1ல் இருக்குது. அது பீட் பண்ண வேறு வண்டியாக வராது. இப்போ நிறைய கம்பெனி அட்டன் பண்ணுறாங்க. கிளாசிக் மால் விடுறாங்க, வருது. ஹோண்டால விட்டாங்க, கிளாசிக் ஹைனஸ் விட்டாங்க, அது மாதிரி ஜாவா திருப்பி வந்துச்சு, இப்போ பிஎஸ்ஏ திருப்பி வருது. ஆமாம். ஸோ இந்த மாதிரி எல்லா வண்டியிலையும் வந்து விடுறாங்க. பட் ஆனால் யாராலையும் என்ஃபீல்டை அடிக்க முடியாது. ஏன் அடிக்க முடியலன்னா வந்து அவங்க வந்து இந்த ராயல் என்ஃபீல்டு மாரி ஒரு ஸ்பேர்ஸ் ஈஸியாக அவைலபிள். ஈவன் ஐனெக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கஸ்டமரே ஒன்று வண்டி வச்சுக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு நாள் செயின் கட் ஆகி போச்சு. லோக்கல் மெக்கானிக் மேலே செயின் இல்லை, அது கட் பண்ணால் சரி ஷோரூமில் போய் செயின் கேட்டாலும் கொடுக்க மாட்றாங்க. மேக்ஸிமம் ஸ்பேர் சப்ளை கொடுக்க மாட்றாங்க. லோக்கல் மெக்கானிக்கை வந்து அந்த வண்டியில் கையை வைக்க விட மாட்றாங்க. ஈவன் ஜாவா ஏற்றினா ஒரு டிஸ்க் பேடோ எதுவுமே கொடுக்க மாட்றாங்க.
அப்போ அந்த வண்டியை வந்து மெக்கானிக்காக இன்ட்ரெஸ்ட் இல்லை வேலை செய்யறதுக்கு. நல்ல வண்டியாக இருந்தால் கூட ஒரு மெக்கானிக்கும் சப்போர்ட் பண்ணணும். ராயல் என்ஃபீல்டு எப்படி புது வண்டி ஆகுதுன்னா அது அப்டேட்லாம் கொடுக்குறாங்க. அதுமாரி அவங்க கொடுத்தாங்கன்னா மெக்கானிக்கும் அதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் என்னதான் இருந்தாலும் ராயல் என்ஃபீல்டில் அவங்க ஒன்றும் இனிமேட் பண்ண முடியாது. அப்போ சித்தார்த்தால் வராது முன்னாடி என்ன பண்ணிடலாம். அப்போ ஐயங்காருக்கு இப்போல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அது அவரை கொஷின் போயினே இருக்கிறாரு. ஸோ எங்களுக்கு நல்லா தான் இருக்குது. நீங்கள் வண்டி ட்ரிப்லாம் போயிருக்கீங்களா? ஸ்டார்டிங்கில் அப்போ மேட் போல்ஸ் இருக்கும்போது போயிருந்தோம். எங்கே போயிருக்கீங்க? நம்ம சென்னைக்குள்ளே தான் போகணும். சென்னைக்குள்ள தான். நம்ம ஸ்டார்டிங் அப்போ பிக்கப் பண்ணுற டைம் அதுக்கு அப்பப்போ சச்சின் சவான் ராயல் என்ஃபீல்டில் இருந்தார் ரைடரு. அவர் தான் அந்த ஆர்கனைசிங் பண்ணுறவர். இப்போ அவர் பஜாஜில் போயிட்டார். அவர் நமக்கு கஸ்டமர். லைட்னிங் 535 அந்த பீரியடு மேட்சஸ்மோ 2010 ரேசிங் வச்சாங்க. அந்த கிளப்பு மூலியம் தான் வச்சாங்க மெட்ராஸில். அப்போ பெங்களூர், பாம்பே, டெல்லி எல்லா ஊர்லேருந்து வந்து ட்ராக் ஓட்டினாங்க. அதில் நான் வண்டியை ரெடி பண்ணியும் கொடுத்தேன். ரெடி பண்ணி கொடுத்துட்டு நான் ஓட்ட மாட்டேன் நீயே ஓட்டுன்ட்டார். எனக்கு ஃபீல்டு தெரியாது. பவர் வைஸில் என்னென்ன பண்ணணும். அப்போ அந்த கேஸ்டின் வண்டி தான் இருந்தது. அதில் ஐடூம் பிஸ்டன்னு போட்டிங்கு, ஸ்பேக்கெட்டிங்கு, கிளச்சு பர்ஃபார்மன்ஸ், கார்க் ஷீட்லாம் ஓட்டி நல்லா பவர் வைஸாக நல்லா பண்ணி நம்ம வண்டி ஒரு பொசிஷன் வந்தது லீடாக. அப்போ அவர் ஓட்ட மாட்டேன்ட்டார். என்ன தான் ஓட்ட சொன்னார். ட்ராக்கில் ஓட்டுறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். எல்லாராலையும் ஓட்ட முடியாது. ஏன்னா ஆப்போசிட்டில் வண்டி வராது. நம்ம இப்போ போகிறோம் வச்சிங்களேன், லாங்காக லெஃப்ட்டில் போய் தான் ரைட்டில் வரணும். இது அப்படி போகக்கூடாது. இப்படி ரைட்லேயே வார்ம் அப் பண்ணால் குயிக்காக பாசஸ் கிடைக்கும். அந்த கார்னர்ஸு எல்லாமே வேணும். நம்ம டமாஸாக ஓட்டினேன். ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு வந்தேன், ஒரு வாட்டி தேர்டு வந்தேன். 2 கப்பு கொடுத்தாங்க. ஆனால் அதில் போனதுனால ஒரு ரீச் ஆச்சு. 4 கஸ்டமரும் வந்தாங்க. ஏன்னா நம்ம பண்ணணும்னு ஆரம்பித்தாலே அது 4 வண்டி எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிடும். இப்போ வைப்ரேஷன் பிளேட், ரிடக்ஷன் பிளேட்டுன்னு ஒன்று பண்ணோம். அது ஆல்ரெடி ஒரு கம்பெனி பண்ணியிருந்தாங்க ரெட்டிச்சின்ட்டு. ஆல்மோஸ்ட் அதே தான். நாங்கள் அலுமினியத்தில் போட்டு அது ஒரு சக்ஸஸ் பண்ணோம். சக்ஸஸ் பண்ணி மோர் தென் ஒரு 4000 பிளேட்டுக்கிட்ட சேல்ஸ் பண்ணிட்டோம். யூசி இன்ஜனுக்கு பண்ணி அது வந்து ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கடைக்காரன் பெங்களூர், கோயம்புத்தூர், சேலம் அவங்களாம் குவான்டிட்டியாக வாங்குவோம். லட்சி ஆர்டர் டேட்டர்ஸ்ன்றவர் ரெகுலராக எங்கிட்ட ஒரு 500 நம்பர்ஸு 400 நம்பர்ஸு அப்படி ஒரு குவான்டிட்டியாக வாங்கி கேரளா சைடில் சப்ளை பண்ணிப்பார். அதுமாரி முனீர் பாயின்ட்டு பெங்களூரில் இருக்கிறார். அவர் வாங்குவார். பட்டறைக்காரங்க நிறைய பேர் வாங்குவாங்க. இப்போ வண்டியில் நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணி தருவீங்களா? இல்லை சார், மாடிஃபிகேஷன் பண்ணியிருந்தோம். அதான் மேன் பவர் இல்லை. 2-3 வண்டி நல்லா க்ரூசர் மாடலு, சேப்பர் எல்லாமே பண்ணி கொடுத்தோம். இப்போ எல்லாமே ஸ்லோ டவுன் பண்ணிட்டோம். சர்வீஸ் ஜாபு பேசிக்காக ஒரு எல்லாம் பெயிண்டிங்லாம் பட்ஜெட் ஜாஸ்தியாகுது. அதோட கிட்டே வாங்கி போட்டுடலாம். பெயிண்ட் ரேட்டை கொடுத்துட்டு 4 மாதம் போய்ட்டு வந்தாலும் முடியாது. இது எல்லாமே ஈஸியாக கிடைக்குது. பெயிண்டிங் அடிக்கிறதோட இது ரேட் வைஸ் கம்மியாக இருக்குது. கஸ்டமர் சொல்லிவிட்டு அவங்க கேட்டாங்கன்னா பண்ணி கொடுங்க. இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணதுலேயே வந்து இதான் நான் பண்ண பெஸ்ட்டு வண்டி அந்த மாதிரி வண்டி தான் இருக்கா? அப்படி எதுவும் சொல்ல முடியாது. எல்லாமே நல்லா தான் இருக்குது. இல்லை, எனக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அதான் அந்த பண்ணி கொடுத்தோன்னா நல்ல ரிவார்ட் கிடச்சிதுன்ற மாதிரி வண்டி தான் இருக்கா? இல்லை எல்லா வண்டியுமே ஒரு ஹாப்பி பேசிக்காக தான் நம்ம பண்ணுறோம். மற்ற பேருங்களாம் நீங்கள் பெரிய பெரிய ஆளுங்களாம் பண்ணுவாங்க மாடிஃபிகேஷனு. நம்ம அந்த மாதிரிக்கு எல்லாம் இல்லை. ஸ்டாக் பைக்காக இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதை இது பண்ணுற அதை அங்கே அப்போ என்னெல்லாம் பண்ணாலும் கண்டினியூ ரிப்பீட் ஜாப் மாரி வரும். ஓட்ட முடியாது வண்டி. ஷோவுக்குனா மாடிஃபிகேஷனாக பண்ணி வச்சுக்கலாம். வேண்டி பர்ஃபார்மன்ஸு வராது. கம்பெனிக்காரன் கொடுக்குற இது அப்படியே மெயின்டைன் பண்ணோம்னா வண்டி நல்லாயிருக்கும்.